ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஐபிபிஎஸ்லேருந்து பாருங்கள் கிளர்க்குக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் இந்தியன் பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, ஐஓபி பேங்க்கு, கனரா பேங்க் இந்த மாதிரி வந்து ஒரு 11 பேங்க்கோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி வந்து 10,227 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்குமே வந்து 800 ப்ளஸ் வேகன்சி உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 24,050 வந்து உங்களுக்கான பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 21 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஐபிபிஎஸ்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கிளர்க் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. மொத்தமாக ஒரு 11 அரசு வங்கியில் தான் வந்து உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போகுது. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்தெந்த பேங்க்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க் இந்த மாதிரி வந்து 11 அரசு வங்கி வந்து உங்களுக்கு வந்து இதில் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளோ வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா 800க்கும் மேலே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து உங்களுக்கு வந்து 10,200க்கும் மேலே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 800 ப்ளஸ் வேகன்சி வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 21 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸோ இதில் ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் 2 எக்ஸாம் வந்து இருக்கும். அதில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு நவம்பர் மந்த் இருக்கும், அதாவது உங்களுக்கு அக்டோபர் மந்த் இருக்கும். ஸோ மெயின் எக்ஸாம் வந்து நவம்பர் மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டராக வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து நாங்கள் வந்து இன்டிமேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் 24,050 வந்து பேசிக் பே வந்து தராங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும். உங்கள் கைக்கு வந்து இனிஷியலாகவே வந்து 35,000 40,000 உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரியை வந்து வரும். இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் மினிமம் 20, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 28 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ஓகே, இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி தான். எனி டிகிரி நீங்கள் எனி டிசிப்ளினில் முடிச்சவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தமிழ் வந்து அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதாவது தமிழ் வந்து எழுத படிக்க பேச நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து பார்த்தோன்னா லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து 10th 12thலாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ தமிழ் வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் வந்து கிடையாது. ஸோ அதுவுமே வந்து இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ்மேனுக்குலாம் வந்து ₹175 ஃபீஸு. மீதி இருக்கிற கேட்டகரிக்கெலாம் வந்து ₹850 உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸை நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் நான் சொன்ன பதில் அதில் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு வந்து 100 கொஷின்ஸ் 100 மார்க் வந்து இருக்கும். 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 155 கொஷின்ஸ் 200 மார்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமோட லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் தமிழ்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் கூட நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக. அதாவது லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து கிடையாதுன்னா 10th நீங்கள் வந்து தமிழ் வந்து ஒரு பாடமாக எடுத்து படிக்காதவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நீங்கள் பாடமாக தான் எடுத்து படிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து கிடையாது. எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய சென்டர்ஸ் வந்து இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக வந்து காமிக்கிறேன். ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அதுக்கப்புறம் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், எக்ஸர்வீஸ்மேன், பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் வந்து அந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணும்னா நீங்கள் வந்து அதில் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃப்ரீ தான். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க்குமே வந்து உங்களுக்கு வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ IBBS.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பாருங்கள் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியும். அதில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டுங்கிற லிங்க்கில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட்டுமே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து எந்தெந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து 894 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து பாருங்கள் 105 வேகன்சி இருக்குது. பேங்க் ஆஃப் இந்தியாவில் 20 வேகன்சி, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 40 வேகன்சி, கனரா பேங்க்கில் வந்து பாருங்கள் 450 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்தியன் பேங்க்கும் அதுக்கப்புறம் வந்து
ஸோ உங்களுக்கு யூசிஓ பேங்க் இந்த 2 பேங்க் மட்டும் இன்னும் நாட் ரிப்போர்ட்டட்னு சொல்லியிருக்காங்க. என்ஆர்னு குடுத்துருக்காங்க பதிலா அது வந்து நாட் ரிப்போர்ட்டட். ஸோ இன்னும் ரிப்போர்ட் பண்ணாம இருக்காங்க. மத்தபடி உங்களுக்கு எல்லா பேங்க்லயுமே உங்களுக்கு வேக்கன்சி இருக்கு. ஸோ அந்த இந்தியன் பேங்க்லயுமே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிருவாங்க. ஆனா வந்து உங்களுக்கு வேக்கன்சி வந்து ஓவராலா வந்து 894 இருக்கு. இது இல்லாம இந்தியன் பேங்க்லயும், யூசிஓ பேங்க்லயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வேக்கன்சி வந்து வரும். ஓவராலா வந்து உங்களுக்கு 10,000க்கு மேல வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க உங்களுக்கு ஸோ இதில நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா, பிரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான சென்டர் வந்து பாருங்க, உங்களுக்கு மல்டிபிள் லொகேஷன் குடுத்துருக்காங்க. வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இருக்கு. அதேமாரி மெயின் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெல்லூர், விருதுநகர். இங்க தான் வந்து உங்களுக்கான மெயின் எக்ஸாமே வந்து இருக்கும். இத நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு, நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.